குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய நிலையில் அதனை முயற்சியாக அங்கிருந்து ரோஹிணி ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். வணக்கம் அஜித்குமார், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. அதாவது இந்தியாவில் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இரண்டாவதாக ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று தூத்துக்குடியில் நடைபெற்றது. தூத்துக்குடியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் தொடக்க நிகழ்வில் ரோஹிணி RH-200 என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை இன்று விண்ணில் செலுத்தும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. சுமார் சரியாக 1:40 மணி அளவில் விண்ணில் பாய்ந்த இந்த ரோஹிணி RH-200 என்ற ராக்கெட் சரியாக 75 கிலோமீட்டர் உயரம் பறந்து சென்று 121 அடி நீளம் சென்று கடலில் விழுந்தது. முதலாக ரோஹிணி ராக்கெட் என்கின்ற ஸ்ரீரக ராக்கெட் குலசேகரப்பட்டினத்தில் தேவைப்பட்டிருந்தால் இஸ்ரோ துறையை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக கைத்தட்டினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.